அருண் பிரபு டைரக்டரோட பண்றீங்க. ஆமா, ஆமா. அவரோட அருவி எனக்கு ரொம்ப பிடிச்சது. வால் பார்த்திருக்கீங்களா? வாழ் பார்த்திருக்கேன். வாலும் வாழ் சூப்பரா பார்த்திருக்கேன். இருக்கு. அதாவது என்ன சொல்ல வந்தாரோ சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதான். ம். நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வேற. உண்மை. நான் சொல்ல வந்தேன் இதுதான் நான் அப்படின்னு. அதுல வந்து ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா. ரொம்ப ஆமா. அதாவது வெகு சிலர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2, 3, 4 வச்சுக்கலாம். மற்றவங்க காயப்படக்கூடாது சொல்ல டாப் 3, 4, 5 டேரக்டர்ஸ் தமிழ்நாட்டில் அவர் ஒருத்தர். ஆக்சுவலாக ஆர்ட் ஆஃப் இந்த அருவியில் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு கிடைச்ச அந்த பட்ஜெட்குள்ள அவ்வளோ பெரிய படைப்பு. அதாவது இந்த டைமில் அதாவது கதை நல்லா இருந்துச்சு ஓடிச்சுலாம் இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தை மாடுலேஷன் பர்ஃபார்மன்ஸு அந்த படத்தில் ரோலிங் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எந்த வேற மாதிரி அவர் டேரக்டர் ஆகிட்டீங்க. அதில் வந்து ஒரு திருநங்கை ஒரு கேரக்டர் வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். எனக்கு கதை ஞாபகம் இல்லை. எப்படியா ஒருத்தன் அது ஃபஸ்ட்டு படத்தில் வந்து இவ்வளோ கிராண்டு விஷயத்த பண்ண முடியும்னு தெரியும் எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் இப்போ சினிமாவில் இப்போ ஜென்ரலி உள்ள இன்னைக்கு ஒரு 150 பேர் வச்சுட்டு கமர்ஷியல் ஃபில்ம் மேக்கிங்கோட ஃபார்மெட்டில் இது பண்ண முடியாது. கண்டிப்பாக வேற ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும்.